ஜாசன் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிற விஷயம் வந்து ஓபிஎஸ், ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பற்றி. அவ்வளோ பெரிய ஒரு பர்சனாலிட்டியாக இருந்து தமிழ்நாட்டின் முதல்வர் பதவியெல்லாம் வகிச்சவர் திமுக பக்கம் போவாரா இல்லை விஜய் பக்கம் போவாரா, எடப்பாடி பழனிசாமியோட சம்மதத்தோடு இந்த அணிக்குள்ளே வருவாரான்றது இன்னி வரைக்கும் தெரியல. இன்னொன்று சொல்கிறாங்க, அவர் தனி கட்சி ஆரம்பிப்பார், அதை வச்சு தான் கூட்டணி போடுவார்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடு அடுத்தது என்னதான் இருக்கும்? அவருக்கு வந்து அரசியல் ஸ்திரத்தன்மை கிடைக்குமா? இதை பற்றி உங்க கருத்தை சொல்லுங்க. எடப்பாடியை பொறுத்தவரைக்கும் 3 பேர் தான் அவர் வேணாம்னு சொல்றாரு. ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா. அந்த சசிகலா, டிடிவி தினகரன் வேணாம்னு சொல்றது காரணம் என்னன்னா, இவரை வந்து அவங்க டேக்கன் ஓவர் பண்ணி அவங்க டாமினேஷன் ஆகிடுமோ, வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் அப்படிதான் இருந்திருக்கு. ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்து ஜெயலலிதா அம்மையார் பொதுச் செயலாளர் இருக்கும்போது கூட ஜெயலலிதாவை நேர போய் பேசின தலைவர்களோ இல்லை அதிகாரிகளோ ஒரு சிலர் 2 பேர் தான் இருப்பாங்க. மற்ற எல்லாமே இன்டர்காம்ல பேசுவாங்க, இல்லைன்னா இவங்க கிட்ட தான் பேசணும், இவங்க சொல்றதுதான் கேட்டுக்கணும். அதே மாதிரி 4 மாவட்டத்துக்கு வந்து சசிகலா சொந்தக்காரங்க குறுநில மன்னர் மாதிரி ஆட்சி செஞ்சாங்க. அதனால இந்த கடந்த கால கசப்பான அனுபவங்கள் காரணமாக தான் அவங்களை வேணாம்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் பொறுத்தவரை வந்து அவருடைய நம்பகத்தன்மை தான். ஓபிஎஸ் வந்து முதல்ல தியானம் பண்ணாரு ஜெயலலிதா அம்மையார் மாதிரி. என்ன சொன்னாரு? அந்த அம்மா மரணத்தை சந்தேகம்னு சொன்னாரு. எடப்பாடியோட இணையும் போது அவர் போட்ட ஒரே ஒரு கண்டிஷன், விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு சொன்னாரு. அவர் சொன்னபடி ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது. அந்த கமிஷன் சம்மன் பண்ண போது ஒரு வாட்டி கூட இது போவே இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் சின்ன பசங்க மாதிரி அசம்பிளி இருக்கு, மீட்டிங் போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லி இழுக்கடிச்சிலே இருந்தாரு. அதே சமயத்துல அந்த அம்மா வந்து ஆறுமுகசாமி விசாரணை கமிஷன்ல ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்ப சிறையில் இருந்ததுனால அட்வொகேட்டோட ஒப்புதலோட அட்வொகேட்டை வாங்கி அதை வந்து அவங்க கையெழுத்து போடுறாங்க. பெருசா அவங்க வந்து எடப்பாடி மேல அவங்க கொதி கொடுத்துறாரு. ஓபிஎஸ் வந்து திமுகவுடைய கைக்கூலியா இருந்து அதிமுகவோட ஆணி வேலையே அசைக்க பார்த்தாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் நடவடிக்கையே இருந்தது. சட்டசபையில வந்து கலைஞரை புகழ் பண்ணது, நான் பராசக்தி பார்த்திருக்கேன் அப்படிலாம் சொல்லி பாராட்டி பேசினது, போனது வந்தது, ஓபிஎஸ் மாதிரி பண்ணியிருந்தாரு. இடையில கூட தன்னுடைய மகன் ரவீந்திரநாத்தோட சேர்ந்தவர் போய் முதல்வர் ஸ்டாலினை பார்த்ததும் சர்ச்சையாச்சு இல்லையா? அவர் ஸ்டாலினை பார்க்கறதுக்குன்னா ஒரு துணை முதலமைச்சர் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்க்க போறாங்க. நிர்மலா சீதாராமன் இவர் தோழமை கட்சி தான், பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க. முறையா ஒப்புதல்லாம் வாங்கி உள்ள போயிட்டாரு, ரிசப்ஷன்ல உட்கார்றாரு. பார்க்காம திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள், பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடியை பொதுச்செயலாளர் தீர்மானம் பண்ணிட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு? அவர் ஆள்கள்லாம் கூட்டும் போய் அந்த இங்க பொதுக்குழு நடக்கும் போதே வந்து தலைமை கழகத்தை போய் அந்த உடச்சி அதை அங்க இருக்க சில பொருட்கள்லாம் சூறையாடின்னு போனாரு. அது எல்லாமே வீடியோவாக வந்தது. அதுக்கப்புறம் அங்க போய் எவ்வளோ கேஸ்லாம் போட்டாரு. எல்லா கேஸையும் அவர் பார்த்துட்டாரு எடப்பாடி. எல்லா கேஸும் போய் இறுதியா வந்து தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பொதுச் செயலாளர் செல்லும் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? கலைஞர் முதலமைச்சர் ஸ்டாலினை போய் 2 வாட்டி பார்த்தாரு. அப்ப என்ன, சரி திமுக போறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் இப்ப அமித்ஷாவை பார்த்தாரு. இப்போ வந்து செங்கோட்டையனே சொல்றாரு, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில அவர் வந்து ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இணைவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் ஓபிஎஸ். ஓபிஎஸ் பொறுத்தவரை அவருடைய நம்பகத்தன்மை தான் அவருக்கு அவருடைய அரசியலுக்கு எதிராக போயிடுச்சு. ஓபிஎஸ் அவர்கள் மேல இப்படி ஒரு நம்பகத்தன்மையற்ற நிலைமை ஏற்பட்டதுக்கு பிஜேபியும் ஒரு காரணமா இருக்கலாமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா முதல்ல இருந்தே அவருக்கு ஹோப் கொடுத்துருந்தது அவங்க தான். எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து அதிமுக வந்து அவருடைய தலைமையை ஒத்துக்கிட்டவங்க கூட சேர்ந்து கூட்டணியை இருக்க போறோன்னு முடிவு பண்ணியிருந்தா ஓபிஎஸ் தினகரன் சசிகலாவை சேர்க்கிறதா வேண்டாமங்கிற முடிவு முழுக்க எடப்பாடி கையிலேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்படி பண்ணாம நடுவில் இவங்க தலையிட்டு சமரசம் பண்றேன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி தனித்தனியாக கூப்பிட்டு பேசி இதெல்லாம் பண்ணதுனால தான் ஏதாவது ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மீறி தனக்கு வந்து அதிமுக ஒரு முக்கியமான இடம் கிடைச்சிரும், திரும்ப பழையபடி வந்து விட்ட இடத்தை பிடிச்சிடலான்னு இவங்க 3 பேரும் நினைச்சாங்க. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது பிஜேபி ஒரு நேர்மையற்ற ஒரு அணுகுமுறையை கடைபிடித்தது. அது இன்னொரு கட்சியினுடைய நடவடிக்கைகளில் முடிவுகள் வந்து தலையிட்டு பண்ற வழக்கமான மற்ற மாநிலங்களில் பண்ற அதே விஷயத்த தமிழ்நாட்டிலே முயற்சி செய்து பார்த்தது. அதுதான் ஓபிஎஸ்னுடைய இந்த முன்னுக்கு பின் முரணான நடவடிக்கைகளுக்கு காரணமா அமைஞ்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு 2 காரணங்கள். அது 2மே அரசியல் காரணங்கள் தான். அதாவது திமுகவை எதிர்க்கிறதுக்கு நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருந்தாலும் திமுகவை எதிர்க்க முடியும். திமுகவை நீங்க தோக்கடிக்கணும்னா நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். அதாவது இவங்களுக்கு எல்லாம் இருக்கிற ஓட் பேங்க் வந்து சிதறக்கூடாது அப்படின்றது அமித்ஷாவுடைய எண்ணம். அதுக்குதான் அவர் வந்து இவங்க எல்லாம் சேர்த்துவோம் சொல்லி சொன்னார்.
நான் வந்து ரிஷிகேஷ் போறேன்னு சொல்லி செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்தாரு. அமித்ஷா போய் பார்த்த உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, கட்சி வந்து ஒரு கட்டுக்கோப்போட எடப்பாடி பின்னாடி இருக்கு. இப்போ போய் அவர் கட்சியை உடைச்சோ கிடைச்சோ சின்னத்தை முடக்கியோ எதுவும் பண்ணாலே அது வந்து பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் தான் தேடி தருமே தவிர சாதகமாலாம் இருக்காது. நீங்க ஒண்ணு அவரோட ஒற்றுமையா இருக்கிறதுக்கு பாருங்க, அவரோட பேசி அவரோட சமாதானமா இருக்க போய் பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த விஷயத்த ஒண்ணும் பண்ண முடியாது. அவரை வந்து அமைச்சிருக்காரு. அதான் இப்ப உண்மை. எடப்பாடி பாருங்க, 10,000 விருப்ப மனு வந்தது. அது 1000 விருப்ப மனு வந்து எடப்பாடி போட்டி போடணும்னு சொல்லியிருக்கேன். கேட்டு மனு தாக்கல் பண்ண விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. ஒரு நிர்வாகி வந்து 120 தொகுதியில கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் 120 தொகுதியில எடப்பாடி போட்டி போட பணம் கட்டியிருக்காரு. இது அவர் மேல நம்பிக்கை இல்லாமையோ செஞ்சிருப்பாங்க. சொல்லுங்க. கட்சியை வந்து இன்டாக்ட்ல இந்த நிமிஷம் வரை வச்சிருக்காரு. இன்னொன்னு அவர் தனியா முடிவெடுக்கல. வேலுமணி, KP முனுசாமி எல்லாத்தையும் ஜெயக்குமார், CV சண்முகம் எல்லாத்தையும் கேட்கிறாரு. இன்னொன்னு அவர் போய் யாரையுமே தனியா போய் பார்க்கல. எல்லாரும் வாங்க ஒன்னா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லி பார்க்கறாரு. அதே மாதிரி அவர் பேச்சுவார்த்தை நடத்த வரவங்க வரும்போது கூட கூட்டு வச்சுதான் பேசுறாரு. அப்படியே சில சமயம் அவங்க யாரும் தனியா பேசினா தனியா என்ன பேசுறாங்கிற உண்மையை அவங்ககிட்ட சொல்லிடுறாரு. அவர் வந்து இந்த நிமிஷம் வந்து ஒரு ஒளிமறைவு இல்லாத ஒரு அரசியல் தான் அவர் நடத்துறாரு. அதுதான் இப்ப அவருக்கு பெரிய ஒரு பலத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கு. திமுக வந்து எடப்பாடி கண்ணாமலா ரொம்ப தரக்குறைவாளங்களும் விமர்சனம் பண்றாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் கூட அரசியல் மேடையில பேசினா பரவாயில்ல, அரசாங்க கூட்டத்துல கூட பேசுறாரு. முன்னாடி முதலமைச்சர் அந்த மாதிரிலாம் பேசல. ஜெயலலிதா அம்மையார் பேசிக்கான்னு நினைக்கிறேன். கலைஞர் பேசல, எனக்கு தெரிஞ்சு MGR பேசல. அதுக்கு முன்ன அமைச்சர்கள்லாம் முதலமைச்சர்லாம் பேசல. எடப்பாடி பல இடங்களை வந்து குறைஞ்ச வாக்கு வித்தியாசம் தான் அதிமுக வந்து திமுக கிட்ட வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு வந்து ஒண்ணுமே பலம் இல்லை, அவர் இல்லை, அவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியும். OPS தினகரன், சசிகலாவெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சேர்க்கறதுக்கு பயப்படுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே சில தேர்தல்கள் வரிசையா தோத்துக்கிட்டே வந்தார் எடப்பாடி பழனிசாமி. இவர் வந்து ஒரு செல்வாக்கு இல்லாத தலைவர் அப்படிங்கிற மாதிரி ருசூவ் பண்ணி இவரை வந்து தலைமை பதவியிலிருந்து தூக்கிடணும்னு அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால வரப்போற சட்டமன்ற தேர்தலையும் இவர் தோத்துட்டாருன்னா அதை வச்சே ஒரு தலைமை பதவியிலிருந்து அகற்றிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எடப்பாடி பழனிசாமி பயப்படுற ஒரு நியாயம் இருக்குல்ல, இவங்களை கட்சிக்குள்ள சேர்த்தா உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு உள்ளடி வேலை செஞ்சு தொண்டர்களை எல்லாம் உருவி வேற மாதிரி பண்ணி இந்த தேர்தலில் அதிமுக தோக்கடிச்சிருவாங்க, தோக்கடிச்சுட்டு கட்சியை கைப்பற்றிடுவாங்க பயப்படுறதுக்கான நியாயம் இருக்கு. பார்லிமெண்ட் தேர்தலில் OPS பையன் மட்டும் தான் ஜெயிக்கிறாரு, மற்ற யாருமே ஜெயிக்கல. OPS பையன் ஜெயிக்கிறதுக்கான வேலையெல்லாம் ஒன்று பண்ணார். OPS நிறைய தொகுதியில் வேலையே செய்யவே இல்லை. அதாவது நீங்க சொன்ன பாயிண்ட் அதுவும் யதார்த்தமானது. அவர் பையன் ஜெயிக்கிறதுக்கு காமிச்ச அக்கறை அவங்க சுற்றுப்பட்ட மற்ற தொகுதியெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்யவே இல்லை அவர் OPS. கடைசி வரலும் பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது ரூபத்தில் உள்ள நுழையலான்னு பாக்குறது. நுழைய முடியாட்டி OPS கடைசி ஆயுதம் என்ன சொல்லுவாருன்னு சொல்றாங்கன்னா, என்னை கூட மறந்துருங்க, நான் அரசியல் இருந்தே ஒதுக்கிறேன், என் பையன் ரவீந்திரநாத்தை வந்து கட்சிக்குள்ள திரும்பவும் சேர்த்துக்கிட்டு அவருக்கு ஒரு நல்ல பொறுப்பு கொடுங்க, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா கூட நான் வந்து எல்லா வகையிலையும் அதிமுக ஒத்துழைப்பு கொடுத்து மறைமுகமாக கூட இருந்து எல்லா வேலையும் பண்ணி வெற்றிக்கு நான் உழைக்கிறேன்னு சொல்லுவாரு அப்படின்னு ஒரு நிபந்தனை வைப்பாருன்ற மாதிரி ஒன்று சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏற்றுக்க மாட்டார். யாரும் அரசியல் வேணாங்கன்னு சொல்ல மாட்டாங்க சார். அரசியல் சுகத்தை சுவைத்து அனுபவிச்சவங்க கடைசி நிமிஷம் வருது நம்ம வந்து அரசியல் இருக்கணும், ஏதாவது ஒரு பதவியில ஒட்டிக்கணும் அப்படிதான் சொல்லுவாங்க. முதல்ல வேணா நீங்க சொன்னபடி இருக்கலாம். அது என் பையனுக்கு ஒண்டி சீட்டு கொடுங்க, என் பையனை இது பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன், எனக்கு அரசியல வேணாம்னு சொல்லுவேன். ஆனா வந்து இல்லை, அதெல்லாம் வந்து இது இவர மாதிரிலாம் உறுதியெல்லாம் இருக்க மாட்டான்னு தெரியும். அதனாலதான் எடப்பாடி வந்து திரும்ப திரும்ப அவங்க அமித்ஷா கிட்டே சொன்னாரு. அமித்ஷா 15ஆம் தேதி வர வேண்டியது, வரவே இல்லை. இன்னொன்று இப்ப பாருங்க, ரொம்ப நீங்க உற்று கவனிச்சீங்கன்னா இப்ப அமித்ஷா வந்து எடப்பாடிக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்துக்கிறாரு. பியூஷ் கோயல் வந்து மத்திய அமைச்சருக்காரு, அவர் எடப்பாடிக்கு நெருக்கமானார். பியூஷ் கோயல் கிட்ட தனக்கு இருக்கிற அந்த நெருக்கத்தையும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா பயன்படுத்திக்கிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து திரும்பவும் இன்னொரு நிபந்தனை போட்டிருக்காரு. எந்த காரணம் கொண்டும் தேர்தல் முடிகிற வரையிலும் அண்ணாமலை வந்து ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வர வேண்டாம், அவர் இருக்கிறபடி இருக்கட்டும், பட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏற்கனவே அடிமட்டத்தில் தொண்டர்களுக்கு பிஜேபிலையும் அதிமுகலையும் அண்ணாமலைக்குமான ஒரு விரோதம் வந்து வளர்ந்துருச்சு. அதனால அவர் வந்தாருனாக்கா வந்து தேர்தலில் வந்து ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இல்லாமல் போயிடும்னு சொல்றாரு அப்படின்றாங்க. அந்த மாதிரி இவர் சொல்லி அதை பிஜேபி கேட்டு அண்ணாமலை வந்து சைட் லைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தலில்? தமிழக வெற்றி கழகம் அதிமுகவோட கூட்டணி வரக்கூடாது அப்படின்றதுக்கு கடுமையான முயற்சிகளை வந்து அண்ணாமலை செய்தாரு. அவருக்கு 2 அஜெண்டா தான். தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கக்கூடாது. அதாவது தமிழக வெற்றி கழகம் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைக்கக்கூடாது. எடப்பாடி எந்த சூழ்நிலையில வந்து அவர் முதல்வர் வரக்கூடாது, அதுக்கான அவர் வேலைகளை இப்பவும் செஞ்சுதான் இருக்காரு.
அப்படின்றது நயினார் நாகேந்திரன்கிட்டே சொல்லியிருக்காரு போல இருக்கு. இந்த மாதிரிலாம் செய்திகள் வருது அப்படின்னு சொல்லி. நயினார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலை மேல வருத்தம். அவர் ஏதோ ஒரு தனியா ஒரு நிறைய விஷயங்களை செய்யறாரு, இஷ்டத்துக்கு பேசுறாரு அப்படின்னு எல்லாம் கருத்தெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் என்கிட்டயே எங்க கேக்குறீங்க. அண்ணன் நயினார் தான் தமிழக பாஜக தலைவர், நீங்க அவர்கிட்ட கருத்து கேளுங்க. அண்ணாமலை இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னாரு, என் வாயை பேச எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, அதனால எதுவும் பேசல அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இவர் உள் மனசுக்குள்ளேயே அதிமுக பத்தி நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்றது இருக்குன்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் சோசியல் மீடியால அண்ணாமலை ஆர்மி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பிஜேபி உறுப்பினர் தேர்வுக்கே வந்து அண்ணாமலை ரசிகர் மன்றம் அப்படின்ற விண்ணப்பம் போட்டால் அந்த விண்ணப்பம் தாள் நான் ஒண்ணு பார்த்தேன். அண்ணாமலை ஏதாவது ஒரு கட்டத்துல பிஜேபி தன்னை வந்து ரொம்ப சைட் லைன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி விஜய் கட்சியில போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அது வாய்ப்பு இருக்காது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. டிடிவி தினகரன் வந்து அவர் கட்சி வந்து ஓரளவு இன்டாக்ட்ல இருக்கு. அவர் வந்து லைம் லைட்ல இருக்காரு. ஆனா ஓபிஎஸ்க்கு எதிர்காலம் வந்து உத்தரவாதமா நம்ம சொல்ல முடியாது. டிடிவி தினகரன் வந்து சுதாரிச்சுன்னு இல்லைங்க எடப்பாடியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் ஏற்றுக்க ஏன் நான் ஏற்றக்கூடாது அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு அவர் வேணா வரலாம். ஆனா ஓபிஎஸ் எதிர்காலம் வந்து இப்போதைக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவர் ஒண்ணு செங்கோட்டையன் மாதிரி அவரும் போய் அங்க தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்து அங்க ஏதாவது அரசியல் பண்ணாதான் அவருக்கு வாய்ப்பு. அடுத்தடுத்த நகர்வுகளை வச்சு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.